ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு குப்பூஸ் கிச்சன். இன்றைக்கி வீடியோவில் நம்ம என்ன ரெசிபி பார்க்க போகிறோம்னா கடையல் ரெசிபி தான் பார்க்க போகிறோம். புளிச்சக்கீரை கடையல் தான் இன்றைக்கி எப்படி செய்கிறதுன்னு பார்க்க போகிறோம். இது உடம்புக்கு ரொம்ப ஹெல்த்தியான ரெசிபியும் கூட. இந்த ரெசிபி எப்படி செய்கிறதுன்னு பார்க்குறதுக்கு முன்னாடி இது வரைக்கும் நீங்கள் நம்ம சேனலில் சப்ஸ்கிரைப் பண்ணாமல் இருந்தீங்கன்னா சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட்ஸ் பண்ணுங்கள். மறக்காமல் பெல் நோட்டிஃபிகேஷனை கிளிக் பண்ணுங்கள். அப்போ தான் நாங்கள் அப்லோட் பண்ணுற வீடியோஸ் உங்களுக்கு உடனுக்குடன் வந்து சேரும். வாங்க இந்த ஹெல்தியான ரெசிபி எப்படி செய்கிறதுன்னு பார்க்கலாம். கிச்சனுக்குள்ளே போகலாம். இப்போ நான் புளிச்சக்கீரை ஒரு கட்டு அளவு எடுத்துக்கிறேன். அதை நல்லா கிள்ளிட்டு நல்லா வாஷ் பண்ணி எடுத்துக்கிட்டேன். இப்போ புளிச்சக்கீரை பார்த்திங்கன்னா மேலே இருக்க தண்டெல்லாம் எடுத்துகிட்டு வெறும் லீஃப் மட்டும் எடுத்துக்கிட்டால் போதும். இதை நல்லா 2லேருந்து 3 முறை நல்லா வாஷ் பண்ணி எடுத்துக்கோங்க. அடுத்து நான் ஒரு பாத்திரத்தில் நம்ம வாஷ் பண்ணி வச்சுருந்த புளிச்சக்கீரையை சேர்த்துக்கலாம். நான் ஒரு கட்டு அளவு தான் சேர்த்துருந்தேன். அதுவே பார்த்திங்கன்னா கொஞ்சம் குவான்டிட்டி தான் வந்தது. பார்க்க நிறைய இருக்க மாதிரி தான் இருக்கும். ஆனால் கீரை குழம்பு செய்கிறப்போ பார்த்திங்கன்னா கம்மியாயிரும். ஸோ எல்லாம் புளிச்சக்கீரையும் ஒரு பாத்திரத்தில் சேர்த்தாச்சு. அடுத்து 10 பல் பூண்டு சேர்த்துக்கிறேன் நான். அடுத்து காரத்துக்காக பச்சை மிளகாய் சேர்த்துக்கிறேன். இந்த ரெசிபி செய்கிறதுக்காக 5 பச்சை மிளகாய் சேர்த்துக்கிட்டேன். அடுத்து பெரிய வெங்காயம் 2 மீடியம் சைஸில் நீல வாக்கில் அரிஞ்சு போட்டு சேர்த்துக்கிறேன். பெரிய வெங்காயம் சேர்த்ததுக்கப்புறமா தக்காளி சேர்த்துக்கலாம். தக்காளி பார்த்திங்கன்னா 2 மீடியம் சைஸ் அளவு தக்காளி நீல வாக்கில் கட் பண்ணி சேர்த்துக்கிட்டேன். அடுத்து 1 டம்ளர் அளவு தண்ணியை சேர்த்துக்கிட்டேன். அப்போ தான் நமக்கு கீரை வெந்து வரத்துக்கு கரெக்டாக இருக்கும். இப்போ கேஸ் ஸ்டவ் ஆன் பண்ணிவிட்டு நம்ம சேர்த்தது எல்லாமே பாத்திரத்தில் கேஸ் மேலே வச்சிடலாம். இதை நல்லா வெந்து வரணும். குறைஞ்சது பார்த்திங்கன்னா ஒரு 10 நிமிஷம் இதை நல்லா வெந்து வந்தால் போதும். இந்த கீரை எல்லாமே கம்ப்ளீட்டாக நல்லா வெந்து வரணும். ஸோ இப்போ இதை நம்ம கலந்து விட்டுக்கலாம். அப்போ தான் நமக்கு எல்லா சைட்லேயும் வெந்து வரும். இப்போ நம்ம போட்ட கீரை எல்லாமே நல்லா சுருங்கி வந்துருச்சு. இப்போ கொஞ்சம் கொஞ்சமாக வேக ஆரம்பிக்குது. இப்போ நல்லா கலந்து விட்டுக்கலாம். இந்த ரெசிபி செய்கிறப்ப நம்ம மீடியம் ஃப்ளேம்லேயே வச்சு செஞ்சால் போதும். ஹை ஃப்ளேம்லலாம் வைக்க வேண்டாம். இந்த புளிச்சக்கீரை பார்த்திங்கன்னா உடம்புக்கு அவ்வளோ நல்லது. வாரத்தில் 2 முறை இந்த புளிச்சக்கீரை சாப்பிட்டிங்கன்னா நமக்கு எந்த நோயும் வராது. அடுத்து இந்த புளிச்சக்கீரையே ஆல்ரெடி புளிப்பாக தான் இருக்கும். அதனால் நான் நெல்லிக்காய் சைஸ் அளவு புளி சேர்த்துக்கிறேன். அப்போ தான் இன்னும் டேஸ்ட் நமக்கு அதிகரித்து கொடுக்கும். நெல்லிக்காய் சைஸ் புளியை சேர்த்தது பிறகு நல்லா கலந்து விட்டுக்கலாம். இது நல்லா ஒரு கொதி வரட்டும். கொதி வந்த பிறகு தேவையான அளவு உப்பு சேர்த்துக்கலாம். நான் இனிஷியலாக 1 டேபிள் ஸ்பூன் அளவு கல் உப்பு சேர்த்துக்கிறேன். உங்கள் சுவைக்கு தகுந்த போல் உப்பு சேர்த்துக்கோங்க. உப்பு சேர்த்ததும் இமீடியட்டாக நம்ம கலந்து விடலாம். இப்போ நல்லா வெந்து வரட்டும். ஆல்மோஸ்ட் பார்த்திங்கன்னா நமக்கு 90% அளவு கீரை நல்லா வெந்து வந்துருச்சு. இப்போ நல்லா கலந்து விட்டுக்கலாம். கலந்து விட்ட பிறகு இது கரெக்டான ஸ்டேஜில் இருக்குது. இந்த டைமில் கேஸ் ஸ்டவ் ஆஃப் பண்ணிடலாம். இது கம்ப்ளீட்டாக ஆறட்டும். ஆறின பிறகு நம்ம கல்சட்டியில் சேர்த்துக்கலாம். கல்சட்டியில் நல்லா வாஷ் பண்ணி எடுத்துக்கோங்க. அதில் இருக்க கல்லெலாம் இருக்கும். ஸோ நல்லா வாஷ் பண்ணி எடுத்துகிட்டு நம்ம வேக வச்சுருந்த கீரையை சேர்த்துக்கலாம். உங்கள்கிட்ட இந்த கல்சட்டி இல்லைனாலும் பிரச்சனை கிடையாது. மிக்சர் ஜாரில் சேர்த்துட்டு நீங்கள் பல்ஸ் மோடில் அரைச்சி எடுத்துக்கலாம். இப்போ இந்த கல்சட்டியில் சேர்த்தாச்சு. மத்தில் நல்லா கடைஞ்சி எடுத்துக்கணும். இப்படி கடைஞ்சிக்க கூடாது. நம்ம உட்காந்து நல்லா கடைஞ்சி எடுத்துக்கணும். நான் வீடியோக்காக நான் கடைஞ்சி காமிச்சேன். நான் கீழே உட்காந்து நல்லா ஈவனாக கடைஞ்சி எடுத்துக்கிட்டேன். இப்போ நல்லா கடைஞ்சாச்சு. இது ஒரு பாத்திரத்தை மாற்றிக்கலாம். இது ஒன்றும் பாதியமாக அரைச்சி எடுத்தால் தான் ரொம்ப சூப்பராக இருக்கும். நல்லா மைய அரைக்கணும்னு அவசியப்படாது. நீங்கள் மிக்சர் ஜாரில் அரைக்கிறதா இருந்தால் குறைன்னு அரைச்சி எடுத்துக்கோங்க. இப்போ இதை அரைச்சி எடுத்து ஒரு பாத்திரத்தில் வச்சாச்சு. அடுத்து நம்ம இதை தாளிப்பு தயார் பண்ணிக்கலாம். ஒரு சிலர் தாளிப்பு சேர்த்துக்க மாட்டாங்க. இப்போ கேஸ் ஸ்டவ் ஆன் பண்ணிவிட்டு கடாய் வச்சுட்டேன். கடாய் நல்லா சூடாகட்டும். சூடான பிறகு 3 டேபிள் ஸ்பூன் அளவு கடலெண்ணெய் சேர்த்துட்டேன். எண்ணெய் காஞ்ச பிறகு 1/2 டேபிள் ஸ்பூன் அளவு கடுகு சேர்த்துக்கிட்டேன். கடுகு நல்லா பொரிஞ்சு வரட்டும். இப்போ பார்த்திங்கன்னா கடுகு நல்லா பொரிஞ்சு வந்துருச்சு. அடுத்து 1 டேபிள் ஸ்பூன் அளவு உளுந்த பருப்பை சேர்த்துக்க போகிறோம். இது நல்லா பொன்னிறமாக வர வரைக்கும் வதங்கி வரட்டும் எண்ணெயிலே. இந்த ரெசிபிக்கு வடகம்லாம் சேர்க்க வேண்டாம். இதுவே போதுமான அளவு தான் தாளிப்புக்கு. அடுத்து காரத்துக்காக நான் 3 வரமிளகாய் கிள்ளி போட்டு சேர்த்துக்கிறேன். ஸோ நீங்கள் கீரையில் ஆல்ரெடி பச்சை மிளகாய் போட்டிருந்தேன் பார்த்தீங்களா, அது கரெக்டாக இருந்து தான் நீங்கள் இந்த வரமிளகாய் சேர்த்துக்க வேண்டாம். அடுத்து 1/2 டேபிள் ஸ்பூன் அளவு பெருங்காயத்தூள் சேர்த்துக்கிறேன். இதை சேர்த்துட்டு நல்லா வதக்கி விட்டுக்கலாம். இது நல்லா பொன்னிறமாக வதங்கி வந்துருச்சு. இந்த டைம் கேஸ் ஸ்டவ் ஆஃப் பண்ணிவிட்டு நம்ம ஏற்கனவே தயார் பண்ணி கடைஞ்சி வச்சுருந்த கீரையில் இந்த தாளிப்பை சேர்த்துக்கலாம்.
அவ்வளோதாங்க, புளிச்சக்கீரை கடையல் வந்து தயாராகிடுச்சு. இது வாரத்தில் 2 முறை எடுத்துக்கிட்டோம்னா உடம்புக்கு அவ்வளோ நல்லது. புளிச்சக்கீரை வந்து ஆல்ரெடி புளிப்பாக தான் இருக்கும். இதை சாதத்தோடு பிசைஞ்சு சாப்பிட்றதுக்கு ரொம்ப சூப்பராக இருக்கும். தாளிப்பு சேர்த்ததும் நம்ம வந்து இமீடியட்டாக வந்து கலந்து விட்டுக்கலாம். ஸோ இப்போ எல்லாமே நல்லா வந்து கலந்து விட்டாச்சு. அவ்வளோதாங்க, புளிச்சக்கீரை கடையல் வந்து தயாராகிடுச்சு. கண்டிப்பாக வீட்டில் வந்து வாரத்துக்கு ஒரு முறை இதை வந்து செஞ்சு பாருங்கள். இந்த மாதிரி செஞ்சு பார்த்துட்டு எப்படி இருக்குன்றதை எங்களுக்கு மறக்காமல் கமெண்ட்ஸில் தெரியப்படுத்துங்க. இது சின்னவங்கலேருந்து பெரியவங்க வரைக்கும் தாராளமாக சாப்பிடக்கூடிய ஒரு ரெசிபி தான். இந்த புளிச்சக்கீரை கடையல் பார்த்திங்கன்னா குறைஞ்சது 4 நாள் வரைக்கும் வச்சு சாப்பிடலாம். அவ்வளோ சூப்பராக இருக்கும் இந்த புளிச்சக்கீரை கடையல் பார்த்திங்கன்னா. கண்டிப்பாக இந்த ரெசிபியை வீட்டில் வந்து ஒரு முறை செஞ்சு பார்த்துட்டு எப்படி இருக்குன்றதை எங்களுக்கு மறக்காமல் கமெண்ட்ஸில் தெரியப்படுத்துங்க. உங்களுக்கு இந்த ரெசிபி பிடிச்சிருந்தால் மறக்காமல் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு சப்போர்ட் பண்ணுங்கள். அதே போல் உங்களோட ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலிக்கும் இந்த வீடியோ வந்து ஷேர் பண்ணுங்கள். இதே போல் வேறு ஒரு டிஃப்ரெண்ட்டான ரெசிபி வீடியோவில் நம்ம சந்திக்கலாம். பாய்.